அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. தர்காவில் போயிட்டு அங்க இருக்கக்கூடிய நல் அடியார்கள் கபூர்ல அவங்க கிட்ட துவா கேட்டு அல்லாஹ் கிட்ட கேளுங்கன்னு சொல்றாங்க. இது எவ்வளோ பெரிய வழிகேடாகும், இது எவ்வளோ பெரிய ஷிர்காகும். அல்லாஹ் ஒரு துளி இதை விரும்பவே மாட்டான். நீங்க சொல்லலாங்க, நான் எவ்வளோ பாவம் பண்ணிட்டேன். டைரக்ட்டா அல்லாஹ் கிட்ட கேட்டா அல்லாஹ் மன்னிப்பானா? கண்டிப்பா அல்லாஹ் மன்னிப்பான். அல்லாஹ் குர்ஆன்ல தெளிவா சொல்றான். நீங்க எந்த துவா கேட்டாலும் அதற்கான பதில் நான் அளிப்பேன் என்று அல்லாஹ் சொல்லுகின்றான். சரிங்க, இல்ல நான் பாவம் செஞ்சுட்டேன். என்கிட்ட இவர வச்சு தான் நான் துவா கேட்கணும்னா, அப்போ அல்லாஹ்வுடைய நண்பர் யாரு? இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம். அவங்களோட நீங்க தர்கால போற அந்த வழி பெரியவரா? மூசா அலைஹிஸ்ஸலாம் அல்லாஹ் பார்க்கணும்னு சொன்னாங்கல்ல அந்த நபி. அவரோட நீங்க வழியாக பின்பற்றக்கூடிய அவர் பெருசா? அப்ப ஏன் அங்க இருக்கக்கூடிய அவங்களுடைய கபூர்ல மூசா அலைஹிஸ்ஸலாம், இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் கபூர்ல போயிட்டு அங்க அவங்க கிட்ட துவா கேட்காம இருக்காங்க. அங்க போயிட்டு அல்லாஹ் கிட்ட தான் துவா கேட்பாங்க. அவங்க கிட்ட துவா கேட்க மாட்டாங்க. எனவே நண்பர்களே, விழித்திடுங்க. இது முழுக்க முழுக்க ஷிர்காகும். நான் சொல்லக்கூடிய விஷயம் உங்களுக்கு சைத்தான் வழிகெடுக்கலாம். இல்ல நீ தர்காக்கு போலாம். இவன் சும்மா வீடியோல ஏதாவது சொல்றான். அப்படி இல்லவே இல்ல நண்பர்களே. ஃபர்ஸ்ட் கலிமாவ யோசிச்சு பாருங்க. அஷ்ஹது அல்லா இலாஹ இல்லல்லாஹ் வ அஷ்ஹது அன்ன முஹம்மது ரசூலுல்லாஹ். அல்லாஹ்வ தவிர வணக்கத்துக்குரிய வேறு யாருமே இல்ல நண்பர்களே. எனவே நீங்க என்ன துவா கேட்டாலும் அல்லாஹ் இடத்துல கையேந்தி துவா கேளுங்க. நாளைக்கு அவங்க எப்ப எழுப்பப்படுவாங்கன்னு அந்த சமாதியில இருக்கிறவங்களுக்கே தெரியாதான். அல்லாஹ் குர்ஆன்ல சொல்றான். எனவே நீங்க அல்லாஹ் கிட்ட துவா கேளுங்க. இன்ஷா அல்லாஹ் அல்லாஹ் உங்களுடைய துவாவை ஏற்றுக்கொள்வான். நாளைக்கு மறுமையில இதற்கு காரணமாக கொண்டு அல்லாஹ் உங்களை நரகத்தில போட மாட்டான். என்ன நிச்சயம் இருக்கு? இப்பவே யோசிங்க, சிந்திங்க. இன்ஷா அல்லாஹ் இப்பவே உடனே அல்லாஹ் உங்களுக்கு ஹிதாயத் குடுத்தா, தர்கால போறவங்களுக்கு இன்ஷா அல்லாஹ் ஹிதாயத் குடுத்தா, அல்லாஹ் கண்டிப்பாக அவங்களை நேர்வழிப்படுத்துவான். இன்ஷா அல்லாஹ் அல்லாஹ்விடத்தில் துஆ கேட்போம்.